வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று சார் நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை மரவரிப்படத்தை பயன்படுத்தி எவ்வாறு காண முடியும் என பார்க்க இருக்கின்றோம். கற்றல் விளைவுகள். இப்பாடத்தை கேட்பதன் மூலம் மரவரிப்படத்தை வரையவும் தரப்பட்ட பரிசோதனையின் பேறுகளை பகுப்பாய்வு செய்யவும் படிமுறைகளுக்கு அமைவாக பேறுகளை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவை மரவரிப்படத்தின் உதவியுடன் இலகுவாக காணவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். முதலிலே சார் நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவை மரவரிப்படத்தை பயன்படுத்தி கணித்தலிலே மரவரிப்படத்தினுடைய பயன்பாட்டை நாங்கள் பார்ப்போம். இந்த மரவரிப்படமானது ஒரு மரத்தினுடைய கிளைகள் போன்ற அமைப்பிலே அந்த கிளைகளிலே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உரிய நேர்தகவு பெருமானங்கள் குறிப்பிடப்படும். அந்த கிளைகளிலே குறிக்கப்பட்ட நேர்தகவு பெருமானங்களை நேரடியாக பயன்படுத்தியோ அல்லது பொருத்தமாக பெருக்குவதன் மூலமோ கேட்கப்படுகின்ற நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவுகளை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். உதாரணம், ஒரு நோய்க்கு வழங்கப்படும் XY ஆகிய மருந்துகள் முறையே 90%, 80% நோயை குணப்படுத்த வல்லன. ஒரு மருந்து குணப்படுத்தப்படாவிட்டால் மற்ற மருந்து கொடுக்கப்படும். அதுவும் வெற்றியளிக்காவிட்டால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும். எனவே பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நோய்க்கு X என்ற மருந்தும் கொடுக்கிறோம், Y என்ற மருந்தும் கொடுக்கின்றோம். X என்ற மருந்து நோயை குணப்படுத்துவதற்கான நிகழ்தகவு 90%, Y என்பது 80%. எனவே ஒரு நோயாளிக்கு முதலில் கொடுக்கப்படுவதற்கு உகந்த மருந்தை காரணங்களுடன் தருக. சில பிள்ளைகள் இதில் கூடுதலான குணப்படுத்தும் தன்மையுடையது எது என நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 90% X, 80% Y. இவற்றை நாங்கள் நேரடியாகவும் எழுத முடியும். அதாவது P of X 90%, அதை நாங்கள் பின்ன வடிவத்திலேயும் எழுத முடியும். 10/9 எழுதிக் கொள்ள முடியும். அதுபோல P of Y, Y என்ற மருந்து குணப்படுத்துவதற்கான 80%, அதை நாங்கள் 10/8 என எழுதிக் கொள்கிறோம். இதில் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 90% 80% விட பெரிது, அல்லது பின்ன வடிவில் மாற்றும் பொழுதும் எங்களுக்கு தெரிகிறது 10/9 விட 10/8 சிறிது. ஆகவே X என்ற மருந்து நோயை குணப்படுத்துவதற்கான நிகழ்தகவு Y என்ற மருந்து நோயை குணப்படுத்துவதிலும் கூடியளவான பங்களிப்பை கொண்டுள்ளது. ஆகவே ஒரு நோயாளிக்கு முதலில் கொடுக்கப்படுவதற்கு உகந்த மருந்து இந்த X வகையான மருந்தாகும். இரண்டாவது வினா, பொருத்தமான மரவரிப்படத்தை வரைக. இந்த தரப்பட்ட தகவல்களுக்கு அமைவான மரவரிப்படம் வரைய இருக்கின்றோம். அங்கே நாங்கள் மரவரிப்படத்திலே 2 படிமுறைகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, முதலாவதாக கொடுக்கப்படுகிற மருந்து, பின்னர் இரண்டாவதாக கொடுக்கப்படுகிற மருந்து. அதிலே உள்ள பேறுகளை நாங்கள் குணமாதல் W எனவும் குணமடையாமை L எனவும் கொள்வோம். ஆகவே மரவரைபடத்தை இருக்கின்ற போது முதலிலே W, L, அதாவது முதலில் கொடுக்கப்பட்டது X வகை வளங்கள், XY என்ற மருந்தை வழங்குகிறோம் முதலிலே. அவை அது வெற்றியளிப்பதற்கான நிகழ்தகவு 10/9, கொடுக்கப்பட்ட மருந்து குணமடையாமைக்கான நிகழ்தகவு 10/1, குணமடைதல் 10/9, குணமடையாமை 10/1. இனி இந்த மரவரிப்படத்தின் கிளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிளையினதும் இந்த நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை இங்கு 10/9, 10/1 கூட்டும் பொழுது 10/10, அதாவது 1 என்று கிடைக்கும். ஆகவே நாங்கள் இலகுவாக நாங்கள் அந்த பெருமானங்களை கண்டுகொள்ள முடியும், அதை பரிச்சித்து பார்க்க முடியும். கூட்டும் பொழுது 1 என கிடைக்கும். இந்த கிளைகளின் மொத்த கூட்டுத்தொகை 1 நிச்சயம் நடக்கிற நிகழ்வாக இருக்கு. இதை நாங்கள் மேலும் பார்ப்போமாயிருந்தால்
இங்கே முதலாவது வழங்கப்பட்ட எக்ஸ் வகை மருந்து குணமடைந்தால் நாங்கள் இரண்டாவதாக Y என்ற வகையை வழங்க தேவையில்லை. அப்படி குணமடையாத பட்சத்திலே இங்கு குணமடையாமையில் நாங்கள் Y என்ற வகையை வழங்குகிறோம். அந்த Y என்ற வகையின் மூலம் அந்த நோயாளி குணமாவதற்கான நிகழ்தகவு 10/8. அதிலே நோயாளி குணமடையாததற்கான நிகழ்தகவு 10/2 என எழுதிக் கொள்ள முடியும். அதாவது கூட்டும் பொழுது உங்களுக்கு மொத்த நிகழ்தகவு உண்டாக வேண்டும். 10/8 குணமடைவார் என்றால் 10/2 குணமடையாததற்கான நிகழ்தகவாக இருக்கும். இது இந்த மரவரிப்படத்தை பயன்படுத்தி இனி கேட்கப்படுகின்ற கேள்விகள் வினாக்களுக்கான நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை நாங்கள் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது மருந்து வழங்கிய நோய் குணமாவதற்கான நிகழ்தகவை காண்க. அதாவது இரண்டாவது மருந்து வழங்கியே என்ற இந்த சொற்பிரயோகம் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே முதலாவதாக வழங்கப்பட்ட மருந்து குணம் அடையவில்லை. அதாவது அந்த மருந்து கொடுப்பதன் மூலம் நோயாளி குணமடையவில்லை என எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. ஆகவே முதலாவது எக்ஸ் வகை மருந்தில் குணமடையாமையாலேயே நாங்கள் இரண்டாவதாக அந்த மருந்தை வழங்க வேண்டியுள்ளது. ஆகவே இரண்டாவதாக வழங்கப்பட்ட மருந்து மூலமே அந்நோயாளி குணமடைய வேண்டும் என்பதால் இங்கே முதலாவது குணமடையக்கூடாதாகவே 10/1 தர இங்கே இரண்டாவதின் மூலம் குணமடைவதற்கான நிகழ்தகவு 10/8. எனவே இந்த மரவரைபடத்தை பயன்படுத்தி முதலாவது குணமடையாமை, இரண்டாவது குணமடைதல், எனவே இந்த கிளைகளில் உள்ள நேர்தகவு பெருமானங்களை நாங்கள் பெருக்க வேண்டும். ஆகவே எக்ஸ் வகையில் குணமடையாமையிலும் பையிலே குணமடையவும் வேண்டும். பெருக்கும் பொழுது 100/8 இதை நாங்கள் 4/25 என கொள்ள முடியும். ஒரு நோயாளி அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான நிகழ்தகவை தசமமாக காட்டுக. இங்கே வினாவிலே ஆரம்பத்திலே கூறப்பட்டுள்ளது, இந்த 2 வகை மருந்தையும் கொடுத்து அவர் குணமடையவில்லையாயின் அவருக்கு அறுவை சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். ஆகவே எங்களுக்கு ஒன்று புலப்படுகிறது, எக்ஸ் வகை மருந்தும் குணமடையவில்லை, Y என்ற மருந்துக்கும் குணமடையவில்லை. ஆகவே அவர் அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டும். எனவே 2ஐயும் நாங்கள் பெருக்க வேண்டும். இங்கே 10/1 குணமடையாமை, பையிலேயும் 10/2 குணமடையாமை, பெருக்கும் பொழுது 100/2. அதை தசம எண்ணாக கேட்கப்பட்டுள்ளது. 0.02 அமையும். எனவே இந்த மரவரிப்படத்தை பயன்படுத்தி இந்த கேட்கப்படுகிற வினாக்களையும் நாங்கள் காண வேண்டிய நிகழ்ச்சிகளுக்குரிய நிகழ்தகவுகளையும் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். பயிற்சி வினாக்கள். முதலாவது வினா, ஒரு பாடசாலையின் கணித மன்றத்துக்கு தலைவர் செயலாளர் பதவிகளை வகிக்க 5 ஆண் பிள்ளைகளும் 7 பெண் பிள்ளைகளும் போட்டியிட்டனர். எனவே இது தொடர்பான வினாவுக்குரிய விடைகளை நாங்கள் பார்ப்போம். இதுல இந்த எல்லா பேர்களையும் காட்டும் மரவரிப்படத்தை வரைக. முதலிலே 5 ஆண் பிள்ளைகள் 7 பெண் பிள்ளைகள், பதவிகள் தலைவர் செயலாளர். ஆகவே இங்கே 2 படிமுறைகளாக நாங்கள் மரவரிப்படத்தை வரைய வேண்டியுள்ளது. முதலாவது தலைவர் பதவிக்கானது, இரண்டாவது செயலாளர் பதவிக்கானது. தலைவர் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அதேபோல் செயலாளரும் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். எனவே இரண்டாவது வினா, 2 பதவிகளுக்கும் ஆண் பிள்ளைகள் தெரிவு செய்யப்படுவதற்கான நிகழ்தகவு யாது? மூன்றாவது வினா, செயலாளராக மாத்திரம் பெண் பிள்ளை தெரிவு செய்யப்படுவதற்கான நிகழ்தகவு யாது? இதை பிள்ளைகள். நாலாவது, தலைவர் பெண்ணாக தெரிவு செய்யப்படுவதற்கான நிகழ்தகவு யாது? ஐந்தாவது வினாவாக, ஒரு பதவிக்கேனும் பெண் தெரிவு செய்யப்படுவதற்கான நிகழ்தகவு யாது? அப்ப நாங்கள் ஆணாக இருத்தலை B எனவும் பெண்ணாக இருத்தலை G எனவும் எடுப்போம். எனவே முதலாவது தலைவர் தெரிவு. தலைவர் தெரிவின் போது அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 12/5, பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 12/7. இனி செயலாளர் தெரிவு. செயலாளர் தெரிவிலும் 2 தொகுதியாக நாங்கள் கொள்ள முடியும். தலைவர் ஆணாக இருக்கும் போது செயலாளர் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். தலைவர் பெண்ணாக இருக்கும் போது செயலாளர் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். இங்கே பிள்ளைகள் எங்களுக்கு தரப்பட்ட இதிலே
மொத்தம் 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 5 ஆண் 7 பெண். ஆகவே முதலாவது தலைவர் தெரிவுக்குரிய நேர்தேர்வு பெருமானம் 12 5 சந்தர்ப்பங்கள் 5 ஆண்கள் இருப்பதால் 12 5. அதுபோல பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தேர்வு தலைவர் 12 7 பெண்கள். ஆகவே 12 7. இங்கே உற்று நோக்கி கவனித்தால் முதலாவதாக தலைவர் ஆணாக தெரிவு செய்யப்பட்டதால் தற்போது ஆண்களுடைய எண்ணிக்கை 4, மொத்தமானவர்கள் 11. ஆகவே செயலாளரும் ஆணாக இருத்தல் என்பது 11 இந்நாளை குறிக்கும். 11 4. முதலாவது தலைவர் ஆணாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே செயலாளர் பெண்ணாக தெரிவு செய்யப்படுவதற்கு பிள்ளைகளில் மாற்றமில்லை, 7 பெண் பிள்ளைகள். ஆனால் மொத்தமானவர்களில் ஒன்று குறைந்து விட்டது. தலைவர் ஆணாக தெரிவு செய்யப்பட்டதால் 11 7 என கிடைக்கும். இதுக்குரிய இந்த கிளைக்குரிய நேர்தேர்வு பிரமாணங்களை பார்த்தால் முதலாவதாக தலைவர் பெண்ணாகவும் இங்கே செயலாளர் ஆணாகவும் இருத்தல். தலைவர் பெண் பிள்ளை என்றபடியால் அங்கே பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை இப்பொழுது ஒன்று குறைவு. செயலாளர் தெரிவுக்காக ஒன்று குறைவு. ஆகவே எங்களுக்கு ஆண் பிள்ளைகளிலே மாற்றம் இல்லை. ஆகவே ஆண் பிள்ளைகள் 11 5 இருக்கும். ஆனால் பெண் பிள்ளைகள்லாம் ஒன்று குறைவு. ஆகவே 11 6. பெண்கள் 7 பேரில் எங்களுக்கு 6 பேர் தான் இரண்டாவது தெரிவுக்கு சாத்தியம். அதுபோல ஆண்களிலே மாற்றம் இல்லாதபடியால் நாங்கள் முதலாவது தெரிவு தலைவர் தெரிவாக இருப்பதால் பெண் பிள்ளைகளை தெரிவு செய்ததால் இரண்டாவது செயலாளர் தெரிவுக்கு ஆண் 5 ஆண்களும் இருப்பார்கள். மொத்தமானவர்கள் 11. ஆகவே 11 5 சந்தர்ப்பமாக இருக்கும். இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்கின்ற போது அந்த வினாவை பார்த்தால் முதலாவது தலைவரும் செயலாளரும் ஒரே பாலினத்தவராக இருத்தல், அதாவது இருவரும் ஆணாக இருத்தல். அப்ப முதலாவது தலைவர் ஆணாக இருத்தல் 12 5, செயலாளர் தெரிவு ஆணாக இருத்தல் 11 4. ஆகவே இருவரும் ஆணாக இருத்தல் என்பது இங்கே 132 20 என கிடைக்கும். அதுபோல தலைவர் ஒரு ஆணாகவும் செயலாளர் பெண்ணாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு PG என போட்டிருக்கிறோம். தலைவர் ஆண், இரண்டாவது செயலாளர் பெண். முதலாவது தலைவர் ஆணாக இருக்க வேண்டுமாயின் 12 5, செயலாளர் பெண்ணாக இருக்க வேண்டும் 11 7. தலைவர் ஆணாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் செயலாளர் பெண்ணாக இருத்தல். ஆகவே பெருக்கின்ற போது 132 35 என கிடைக்கும். இந்த கிளைகளுடைய நேர்தகவு பெருமானங்களை பெருக்குவதன் மூலம் அந்த நிகழ்ச்சிக்குரிய நிகழ்தகவுகளை நாங்கள் இங்கே காண்கிறோம். அதுபோல 4வது வினாவுக்கு, அதாவது எங்களுக்கு முதலாவது பெண்ணாக இருந்து இரண்டாவது ஆணாக இருக்க முடியும், அல்லது முதலாவதும் பெண் இரண்டாவதும் பெண்ணாக இருக்க முடியும். அதாவது எங்களுக்கு தலைவர் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். இப்ப தலைவர் பெண்ணாக இருக்க வேண்டுமாயின் செயலாளரை பற்றிய நிபந்தனை சொல்லப்படவில்லை. செயலாளர் ஆணாகவும் இருக்கலாம் அல்லது செயலாளர் பெண்ணாகவும் இருக்கலாம். கட்டாயம் தலைவர் பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொன்னபடியா 12 7 தர 11 5. அதாவது இங்கே பெண்ணாகவும் ஆணாகவும் இருப்பதற்கான நிகழ்வை பெருக்க வேண்டும். அதுபோல இரண்டும் பெண்ணாகவும் இருக்க முடியும். தலைவர் பெண்ணாக இருத்தல் 12 7, செயலாளர் பெண்ணாக இருத்தல் 11 6. அவை பெருக்குகின்ற போதுங்களுக்கு 132 35, இங்கே 132 42 கூட்டும் பொழுது 132 77 என விடை கிடைக்கும். ஆகவே ஏதாவது ஒரு, அதாவது தலைவரும் செயலாளர் ரெண்டிலும் பெண் இருத்தல் இதை குறிக்கும். இந்த 5வது வினாவிலே, அதாவது இங்கே பார்த்தீர்களா இருந்தால் பிள்ளைகள், நான் இந்த பெருமானத்தை நாங்கள் 2 தெரிவுகளிலும் ஆண்கள் இருத்தல் என்பது எங்களுக்கு இந்த 2 பெருக்கத்தின் மூலம் பெறும். ஏனைய எல்லா தெரிவுகளிலும் யாரோ ஒரு பெண் இருக்கிறார். இந்த 2 ஆண்கள் மற்ற எல்லா தெரிவிலும் ஏதோ ஒரு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே யாராவது தலைவர் அல்லது செயலாளர் பெண்ணாக இருத்தல் என்ற நிபந்தனை நாங்கள் எடுக்கும் பொழுது 2 பேரும் ஆணாக இருக்கக்கூடாது என்ற நிகழ்தகவை ஒன்றிலிருந்து கழிக்க வேண்டும். அதாவது இந்த மொத்த கிளைகளுடைய நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை 1. எனவே கேட்கப்பட்ட வினாவிலே யாராவது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அதாவது தலைவர் அல்லது செயலாளர் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆகவே 2 ஆண் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. குறைந்தது
ஒன்றேனும் பெண்ணாக இருக்க வேண்டும். அவை ரெண்டும் ஆணாக இருக்கக்கூடாது என்ற நிகழ்வை கண்டு ஒன்றில் இருந்ததை கழிப்பதன் மூலம் அந்த வினாவுக்கான விடையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது குறைந்தது தலைவர் அல்லது செயலாளர் என்னும் பெண்ணாக இருக்க வேண்டும். அப்ப தலைவர் ஆணாக இருக்கக்கூடாது, இருந்தால் செயலாளர் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆனால் தலைவரும் ஆணாகவும் செயலாளர் ஆணாகவும் இருக்கக்கூடாது, ஒரே பாலினத்தவர்கள் வரக்கூடாது, அதாவது ஆண்கள் வரக்கூடாது என்று கேள்வியிலே கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த வினாவுக்கு அமைவாக நாங்கள் குறைந்தது ஒரு பெண்ணேனும் இந்த தெரிவிலே இடம்பெற வேண்டும். ஆகவே 2 ஆண்கள் தெரிவு செய்யப்படுவதை நாங்கள் கண்டு விட்டு ஒன்றில் இருந்து அந்த 2 ஆண்கள் தெரிவு செய்யப்பட்டதை கழித்து விட்டால் அதற்குரிய விட கிடைக்கும். எனவே 1 செய்ய P of B, B. அவை 2 ஆண்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான நிகழ்வு இங்கே பெருக்கும் பொழுது 5 12 5 தர 11 4 உங்களுக்கு 132 20. ஆகவே 1 செய்ய 132 20. இது 132 132 எழுத முடியும் இலகுவான சுருக்களுக்காக. இது 132 20 கழிக்கும் போது உங்களுக்கு 132 12 அதை நாங்கள் எளிய பின்னத்தில் நாங்கள் 66 மேல் 56 என எழுதிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த பெருமானங்களை பிள்ளைகள் நாங்கள் நுட்பமாக செய்யும் பொழுது குறைந்தது ஒருவர் என்னும் பெண்ணாக இருப்ப வேண்டுமென்றால் 2 பேரும் ஆணாக வருவதைக் கண்டு ஒன்றிலிருந்து அதை கழிக்கும் பொழுது இந்த வினாவுக்கான விடையை நாங்கள் குறைந்தது ஒருவரேனும் பெண்ணாக அந்த தெரிவிலே இருப்பார். இவ்வாறு மரவரி படத்தின் உதவியுடன் இலகுவாக தீர்வு காண முடியும். இரண்டாவது, திறப்பு கோர்வை ஒன்றில் பார்த்த மாத்திரத்தில் சமனாக தோன்றும் 4 திறப்புகள் உள்ளன. இத்திறப்புகளில் ஒரு திறப்பு மாத்திரமே பூட்டொன்றை திறக்க வல்லது. வீட்டு உரிமையாளர் ஒருவர் இரவு வேளை ஒன்றில் பூட்டை திறப்பதற்கு அதிகபட்சமாக 2 தடவைகள் முயற்சி செய்கிறார். முதல் முயற்சி தோல்வியடையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம் எஞ்சிய 3 திறப்புகளில் ஒன்றை தெரிவு செய்து 2வது தடவை முயற்சிப்பார். இந்த வினாவை நீங்கள் அவதானித்தால் ஒரு திறப்பு கோர்வையிலே 4 திறப்புகள் உள்ளன. ஆனால் 2 தடவைகள் மாத்திரம்தான் முயற்சி செய்வார். முதலாவது முயற்சி தோல்வியடையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் 2வது முயற்சியில் இறங்குவார். அதாவது முதலாவது தரம் அவர் அந்த கதவை திறக்கவில்லையா என்ற திறப்பை பயன்படுத்தி 2வது திறப்பை அவர் தெரிவு செய்வார். முதலாவது தடவையே அது ஒரு திறப்பை பயன்படுத்தி கதவை திறப்பாராயிருந்தால் 2வது தடவை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே முதலாவது மேற்படி தரவுகளுக்கு அமைவாக பேறுகளை ஒரு தருவரிப்படத்தில் குறிக்க இங்கே மரவரிப்படத்தினுடைய ஒத்த சொல் தருவரிப்படம். மரத்துக்கு தரு என்ற ஒரு பெயர் இருக்கிறது, ஒத்த சொல். ஆகவே 2வது வினா முதலாவது முயற்சியிலே அவர் பூட்டை திறப்பதற்கான நிகழ்வை காண்க. 3வது அவர் தரப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைய பூட்டை திறப்பதற்கான நிகழ்வு யாது? இங்கே 3 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. முதலாவது, பூட்டை திறத்தலை நாங்கள் W எனவும் வெற்றி எனவும் வின் எனவும் திறக்காதிருத்தலை ஃபெயில் F எனவும் கொள்வோம். இங்கே 4 திறப்புகள், ஆனால் நிகழ்வு பெரும்பாலங்கள் தரப்படவில்லை. எங்களுக்கு தெரியும் 4 திறப்புகளிலே ஏதாவது ஒரு திறப்பே பொருத்தம். ஆகவே அது வெற்றி, அதாவது பூட்டை திறப்பதற்கான நிகழ்வு 4ல் 1, அந்த ஒரு திறப்பு 4ல் ஒரு சந்தர்ப்பம். ஆகவே பூட்டை திறக்காம விடுவதற்கு 4ல் ஏரிய 3 திறப்புகளும், ஆகவே 4ல் 3 சந்தர்ப்பங்கள். இது முதலாவது முயற்சி. இவ்வாறு 2வது முயற்சியை பார்ப்போமாயிருந்தால், முதலாவது முயற்சி வெற்றி பெற்றால் 2வது முயற்சிக்கு செல்ல மாட்டார், திறக்க வேண்டிய அவசியம் இல்லை திருப்ப. முதலாவது தடவை தோல்வி ஏற்படும் போது 2வது முயற்சியை பார்க்கிறார். 2வது முயற்சியிலே அவர் இந்த பூட்டை முதலாவது தடவை தோல்வி, அவர் 2வது தடவை திறக்கலாம் அல்லது திறக்காம விடலாம். தற்போது அவர் அந்த 4 திறப்புகளிலே ஒரு திறப்பு திறக்கப்படவில்லை, ஆகவே அந்த திறப்பை அடையாளப்படுத்தி வைத்திருப்பார். எனவே அவருடைய தெரிவுக்கு தற்போது வேறு 3 திறப்புகள் உள்ளன. ஆகவே திறப்பை பயன்படுத்தி திறப்பதற்கான நிகழ்வு தற்போது 3ல் 1 இருக்கும், திறக்காமைக்கு 3ல் 2 இருக்கும். ஆகவே இந்த 2வது முயற்சியில 3ல் 1 தான் திறப்பை திறப்பதற்கான நிகழ்வு. அந்த கதவை திறக்காமல் இருப்பதற்கான நிகழ்வு 3ல் 2 அமையும். 2வது வினா, முதலாவது முயற்சியிலேயே அவர் பூட்டை திறப்பதற்கான நிகழ்வை காண்க. முதலாவது முயற்சியிலேயே பூட்டை திறக்க வேண்டுமாயின் பிள்ளைகள் 4ல் 1, அது நேரடியாக எழுதப்பட முடியும். இது முதலாவது தடவை.
அடுத்த வினா, அவர் தரப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைய பூட்டை திறப்பதற்கான நிகழ்தகவு யாது? இங்கே தரப்பட்ட நிபந்தனை என்பது அவர் 2 தடவைகளே முயற்சிப்பார், முதலாவது தடவை தோல்வியடைந்தால் மாத்திரமே அவர் 2வது தடவை முயற்சிப்பார். ஆகவே அவர் பூட்டை திறப்பதற்கான நிகழ்தகவு முதலாவது தரம் தோல்வியடைய வேண்டும், 2வது தரம் வெற்றி பெற முடியும், அல்லது முதலாவது இடத்திலேயே திறந்து கொள்ள முடியும். ஆகவே அவர் பூட்டை திறந்தையாக வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு அமைவான நிகழ்தகவு முதலாவது 4/1 என்ற இந்த நிகழ்தகவு வரும். அப்படி திறக்காது போனால் 2வது தடவை திறப்பதற்கானது இந்த 2 கிளைகளில் உள்ள நேர்தகவு பெருமானங்களை பெருக்குதல் மூலம் பெறப்படும். எனவே P(W) சக P(F)(W) ஆக அமையும். முதலாவது தரத்திற்கு P(W) 4/1, 2வது தடவை திறக்கும் பொழுது அது முதலாவது தரம் ஃபெயில், 2வது தரம் திறக்க வேண்டும். ஆகவே 4/3 தர 3/1 இங்கே பெருக்குதல் வேண்டும். ஆகவே அதற்குரிய விடை எங்களுக்கு 4/1, இந்த 3 பட்டுப்பட்ட 4/1 அரை என கிடைக்கும். ஆகவே அந்த 2 முயற்சிகளிலும் ஏதாவது ஒன்றிலே அவர் திறக்க வேண்டும். அதான் இந்த வினாவுக்குரிய கருத்து. அவர் பூட்டை திறந்து கொண்டு உள்ளுக்கு செல்ல வேண்டும். ஆகவே அவர் பூட்டை திறப்பதற்கான ஒன்று முதலாவது முயற்சியிலே திறந்திருக்கலாம், அல்லது 2வது முயற்சியில திறந்திருக்கலாம். ஆகவே 2 நிபந்தனைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவுகளை கண்டிருக்கிறோம். சாராம்சம்: மறுவரைபடத்தை வரையவும், தரப்பட்ட பரிசோதனையின் பெயர்களை பகுப்பாய்வு செய்யவும், படிமுறைகளுக்கு அமைவாக பெயர்களை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவை மறுவரைபடத்தின் உதவியுடன் இலகுவாக காணவும் தேவையான ஆற்றல்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள்.